அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோதுமை மாவில் கப் கேக்கு செய்ய போகிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 கப்பு பால், 1 கப்பு ஜீனி, 1/4 கப்பு எண்ணெய், உப்பு ஒரு சிட்டிகை போடணும், ஒரு 3 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறேன். இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனால் 1 போட்டால் போதும். அது இந்த டம்ளர் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவி கொஞ்சோண்டு கோதுமை மாவை போட்டு இதை எடுத்து வச்சிட்டோம்னா கப் கேக்கு ரெடி ஆகிடுங்க. பாலை வடிகட்டி ஊற்றிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இப்போ 1 கப்பு ஜீனி போட்டுடணும். இங்கே பாருங்கள், மணல் போட்டு ஒரு பாத்திரத்தில், இது வேஸ்ட்டான குக்கர் தாங்க, இந்த குக்கரில் மணல் போட்டு வச்சுருக்கேங்க. மணல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஹீட் ஆனதுன்னா உங்களுக்கு இந்த கேக்கை எடுத்து வச்சோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் கேக்கு ரெடி ஆகிடுங்க. இந்தமாரி இந்த ஒரு இதை போட்டுடணுங்க. மாரி போட்டோம்னா நம்மளுக்கு அங்கே தூசி படாதுங்க. ஒரு 1/4 மணி நேரங்க நல்லா ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆன பிறகு கேக்கை எடுத்து வச்சுடணுங்க. இந்த பாருங்க, 15 நிமிஷம் ஆயிட்டுது. நல்லா ஹீட் ஆகிட்டுது. ஹீட் ஆன பிறகு இதை எடுத்து அப்படியே வைக்க வேண்டியது. டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கிறோம்ல, இதை எடுத்து அப்படியே வைக்க. இப்போது பாருங்கள், கேக்கு வெந்து விட்டது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கேக்கு வெந்திருக்கான்னு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குங்க. கேக்கு வெந்துட்டு 25 நிமிஷத்தில் வெந்துட்டு, லேசாக தான் தீயை போடணும். ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் மணலை நல்லா ஹீட் ஆக்கிக்கிட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கேக்கு வெந்து போயிடுங்க. பாருங்கங்க எப்படி இருக்குது டம்ளரில் ஊற்றி வச்சது. அப்படியே செத்த நேரம் இருந்து எடுத்தோம்னா நல்லா இருக்குங்க. கேக்கு பஞ்சு மாரி இருக்குங்க.